வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 17ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. பாதை திட்டத்தை தொடங்கிய மாநிலம். பாதை இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, 4th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரிஸ், 4வது தேசிய தலைமைச் செயலாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லியில. இதுக்கு தலைமை தாங்கியது வந்து பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த கேள்வி, சாகிர் ஹுசேன் வந்து எந்த இசை கருவியோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தபேலா. அடுத்த கேள்வி, நூபி லால் நுமிடம் வந்து எந்த மாநிலத்தில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு மணிப்பூர். அடுத்த கேள்வி வந்து, விச் கண்ட்ரி சஸ்பெண்ட்ஸ் த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் given to இந்தியா, இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை நிறுத்திய நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. அடுத்த கேள்வி, டெசர்ட் நைட் அப்படிங்கிறது வந்து இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ 3 நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய கூட்டு விமானப்படை பயிற்சி. ஓகே மக்களே, இது நான் நேத்து வந்து மிலிட்ரின்னு சொல்லியிருப்பேன். மிலிட்ரி இல்ல, இது ஏர் காம்பேட் எக்ஸசைஸ் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு டிஃபைன் கிரீன் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட்ஸ், பசுமை இயக்கு தரநிலை வரையறுத்த முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா தான். அடுத்த கேள்வி, பிரான்ஸ் நாட்டுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரான்காய்ஸ் பைரோ அப்படிங்கிறவரு. அடுத்தது ஐஐஎஸ்ஆர் சுராசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இஞ்சி வெரைட்டி ஜிஞ்சர். நெக்ஸ்ட், என்விஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்து வீனஸ் கிரகத்தோடு தொடர்புடையது. அடுத்த கேள்வி, ஏசியா பசிபிக் டெஃப் கேம்ஸ் 2024 நமக்கு மலேசியா கோலாலம்பூர் நடைபெற்றது. சையத் முஸ்தக் அலி டிராபில பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சது மும்பை. சோ இதுல நான் வந்து இதுல மத்திய பிரதேஷ் டீம் உடைய கேப்டன் வந்து ரஜாத் பட்டிதார். ஓகேவா? சோ வந்து வெங்கடேஷ் ஐயர் கிடையாது மக்களே, ரஜாத் பட்டிதார் தான் வந்து மத்திய பிரதேஷ் டீம் உடைய கேப்டன். 2 பேருக்கு தான் ஃபைனல் நடந்துச்சு, மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, விஜய் திவாஸ் அப்படிங்கிறது எப்ப அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு டிசம்பர் 16ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள வந்துடலாம். டிசம்பர் 17ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல வந்து எடுத்த உடனே இப்ப இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பின்னாடி லைட் எல்லாம் இருக்கா? லைட் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம வீட்டுல கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி. சோ நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஓகேவா? சோ அப்போ நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட செய்தி பார்க்க போறோம். என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். விச் ஸ்டேட் லீட்ஸ் இன் அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி, மலிவு விலையில் மின்சாரத்தில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? அதாவது மலிவு விலையில மின்சாரம். மின்சாரம் எங்க போய் சார் வாங்க முடியும்? கடையில போய் வாங்க முடியுமா? அப்படி மலிவு விலைன்னு சொல்லல. என்ன மலிவு விலை அப்படின்னா, சோ எத்தனை பேருக்கு இப்போ 100 யூனிட் கரண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல என்ன விலை அப்படின்னு தெரியும்? அதாவது இப்ப நம்ம வீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் ரீடிங் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? சோ அது பார்க்கும்போது வந்து நமக்கு 100 யூனிட்னா இவ்வளோ, அதாவது 200 யூனிட்டுக்கு மேல போனா இவ்வளோ, இப்படின்லாம் ஒவ்வொரு ரேட் இருக்கு. நமக்கு 100 யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ரூ. 113. தமிழ்நாட்டுல ரேட் பாத்தீங்க அப்படின்னா 113 மக்களே. அதே இது நீங்க மகாராஷ்டிராலாம் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 600 மேல. ராஜஸ்தான்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 யூனிட்டுக்கு ரூ. 800 மேல அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஓகேவா? சோ இந்தியாலே வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து கரண்ட் உடைய விலை வந்து ரொம்ப குறைவு. ரூ. 113 தான் 100 யூனிட்டுக்கு. சோ அதுலயும் நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் 100 யூனிட்ஸ் வந்து ஃப்ரீயா கூட குடுப்பாங்க. சோ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அதாவது இலவச மின்சாரத்துல 100 யூனிட் வந்து இலவச மின்சாரம் அப்படிங்க குடுக்குறாங்க. வேற நிறைய மாநிலங்கள்ல எல்லாம் 200 யூனிட் வந்து ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் குடுக்குறாங்க மக்களே. இப்போ வந்து அதாவது கர்நாடகால கிரக ஜோதி அப்படின்னு ஒரு திட்டம் கூட பார்த்திருப்போம். கிரக ஜோதி அப்படிங்கிற திட்டம் கர்நாடகால. இதுல பாத்தீங்க அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட். நிறைய ஊர்ல 200 யூனிட்ங்கிறது அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி வரும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிருது. சோ தமிழ்நாடு அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஒரு புதிய திட்டம் பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த திட்டம், அதாவது எல்லா திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் வந்து நம்ம மாநில அரசுக்கு பிடிக்கல. ஓகேவா? சோ வந்து அதனால வந்து அதே மாதிரி ஒரு புது திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன திட்டம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து கலைஞர் கைவினை திட்டம். ஓகேவா? கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்ல.
இந்த திட்டம் என்ன அப்படின்னா, இப்போ அது கைவினை அப்படின்னு சொல்றது. அதாவது கையால் செய்யக்கூடிய வேலைகள். இப்போ கட்டட வேலையா இருக்கலாம். இல்ல இந்த மாரி பனை ஓலை இத வச்சு செய்யக்கூடிய பின்னக்கூடிய வேலையா இருக்கலாம். இந்த மாரி ஒரு 25 வேலை. எத்தன? ஒரு 25 வேலை 25 இந்த கைவினை வேலைகள பார்க்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை தரத்த முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம் தான் இது. ஓகேவா? சோ வாழ்க்கை தரத்த எப்படி முன்னேத்துவாங்க? அவங்களுக்கு வந்து கடன் குடுப்பாங்க. எவ்வளோ கடன் குடுப்பாங்க அப்டின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரூ. 3,00,000 வரைக்கும். எவ்வளோ ரூவாய்க்கு? ரூ. 3,00,000 வரைக்கும் பிணையற்ற கடன். ஓகேவா? பிணையற்ற கடன் குடுப்பாங்க. 3 லேக்ஸ் வரை குடுப்பாங்க. அதே மாரி வந்து ரூ. 50,000 மானியமா வழங்கப்படும். ரூ. 50,000 வந்து மானியம் சப்சிடியா வந்து இதுல வந்துரும். அதே மாரி வந்து 5% வந்து நமக்கு வட்டி மானியம், இன்ட்ரஸ்ட் சப்சிடி. 5% இன்ட்ரஸ்ட் சப்சிடியும் வந்து வழங்கப்படும் மக்களே. ஸோ மேக்ஸிமம் ரூ. 3,00,000 வரைக்கும் லோன் குடுப்பாங்க. அதுலயும் வந்து ரூ. 50,000 வந்து மானியமு. 5% பார்த்தீங்க அப்டின்னா, வட்டி மானியம், இன்ட்ரஸ்ட் சப்சிடி. மானியம் அப்டின்னா, சப்சிடி அப்டின்னு அர்த்தம். இந்த 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 இதுல யார் சேரலாம் அப்டின்னா, இந்த இதுல சேர்றதுக்கு வந்து வயது வந்து எவ்வளோ ஆயிருக்கணும் அப்டின்னா, 35 வயது முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 35 வயது ஆனவங்க மட்டும் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டத்துல சேர முடியும். நீங்க எந்த சாதியா இருந்தாலும் பரவால்ல. ஸோ கேஸ்ட் அப்படிங்கிறது இதுல ஒரு இது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப நான் சொன்னேன் ஒரு திட்டத்தை எதிர்த்து தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. விஸ்வகர்மா திட்டம். இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் மக்களே. சோ இந்த வருஷம் செப்டம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து என்ன அப்படின்னா, இங்க நம்ம வந்து ஒரு 25 வகையான இந்த கைத்தொழிலுக்கு வந்து மேம்படுத்தக்கூடிய திட்டம். இது வந்து ஒரு 18 வகையானது. சோ இதுல வந்து 18 வயசு ஆனாலே நீங்க வந்து இது பண்ணிடலாம். ஆனா இதுல என்ன ஒரு இது அப்படின்னா, அதாவது இப்போ ஏதாவது ஒரு வேலைய செய்யற ஒரு குடும்பங்கள் இருக்கும்ல. அந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தான் அந்த வேலைய பண்ற மாரியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து சொல்றாங்க மத்திய அரசுல. அதனால விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக நீதியா இருக்காது. அதனால இந்த விஸ்வகர்மா திட்டத்த நாங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்த மாட்டோம். அதற்கு பதிலா வந்து கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்துறோம். சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா திட்டத்துல வந்து இந்த மாரி கைவேலைகள்லாம் பார்க்கிறது ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பார்ப்பாங்க. சோ அந்த அந்த பெனிஃபிட் எல்லாம் அந்த சமூகத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா எங்க திட்டத்துல அப்படி கிடையாது. எந்த சாதியில வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ 35 வயது முடிஞ்சிருக்கணும். அங்க 18 வயசு ஆனாலே சேர்த்துப்பாங்க. ஓகேவா? அடுத்த தேசிய செய்திகள் போய்க்கலாம் மக்களே. இந்த தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு. சோ இவரு யாருன்னு தெரியுதா? சோ முட்டை போடுறதுக்குள்ள வெளிய வந்துடுச்சு. ஓகே. சோ இவரு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இவர் நம்ம இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். ஓகேவா? ஜெகதீப் தன்கர். இவரு மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா. இவரு வந்து மத்திய பிரதேசனுடைய முதல்வர். ஓகேவா? சோ என்ன தொறந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வேர் வாஸ் த ஜிஎஸ்ஐ ஜியோ சயின்ஸ் மியூசியம் இனாகிரேட்டட். ஜிஎஸ்ஐ புவி அறிவியல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? ஜிஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜிஎஸ்ஐ அப்படின்னா என்ன? ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்திய புவியியல் ஆய்வு. இந்திய புவியியல் ஆய்வு அப்படிங்கிற இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1851ஆம் ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. சோ இதற்கான தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தால இருக்கு. எங்க இருக்கு? கல்கத்தால இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஜிஎஸ்ஏ உடைய ஒரு புவி அறிவியல் அருங்காட்சியகம் எங்க திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குவாலியார்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கு. குவாலியார் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. நம்ம குவாலியார் நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம். இப்ப கூட 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது வந்து ஒரு மாடர்ன் கௌசாலா. சோ அதாவது ரொம்ப வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட அதாவது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிறப்பு கோசாலை. கோசாலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கோசாலைன்னா மாடுகள் கட்டி போட இடம். ஒரு மாடர்ன் கோசாலை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் மாடர்ன் கௌசாலா எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, குவாலியார். அதே மாரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, குவாலியார் இத வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது யுனெஸ்கோவினுடைய சிட்டி ஆஃப் மியூசிக். ஓகே. யுனெஸ்கோவுடைய இசை நகரம் அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற அ ம அ அதாவது சமீபத்தில் இந்த அந்தஸ்தை பெற்ற நகரம் எது அப்படின்னா,
மத்திய பிரதேஷ்ல உள்ள குவாலியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோ சயின்ஸ் மியூசியம், ஸோ சிட்டி ஆஃப் மியூசிக், மாடர்ன் கௌசாலா, எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, பார்த்தாலே தெரியுது ஏதோ கச்சேரியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது கச்சேரி கிடையாது மக்களே. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, அதாவது ஒரு விழால ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டும் அடைஞ்சிருக்கு. ஸோ நெறைய பேர் இருக்காங்களா? ஸோ இதுல எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னா, கவுண்ட் சொல்றேன். 546 பேர் இருக்காங்க. எத்தன பேர் இருக்காங்க? 546 பேர் இருக்காங்க மக்களே. ஸோ 9 வகையான இசை வாத்தியங்கள். அது எல்லாமே வந்து கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிச்சு, அதே மாரி வந்து வாயிலையும் பாடி, இந்த மாரி 9 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு 9 நிமிஷம். எத்தன நிமிஷம்? 9 மினிட்ஸ் வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சாதனை எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப பார்த்துட்டு வந்தோம்ல அந்த மியூசியம், அந்த மியூசியத்துக்கு பக்கத்துல தான். என்ன அப்படின்னா, ஸோ 100த் டான்சன் மியூசிக் ஃபெஸ்டிவல், 100வது தான்சன் இசை விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா, இப்ப பார்த்துட்டு வந்தோம்ல, அதே குவாலியார், அதே மத்திய பிரதேசத்துல தான் நடைபெற்றது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மியூசியத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்துல. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 546 ஆர்டிஸ்ட், 9 அந்த கிளாசிக்கல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் 9 நிமிஷம் வந்து பாடி, அதாவது வாசிச்சுட்டே பாடியிருக்காங்க. இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, எதையாவது ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. நம்மளும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாரி. சோ இப்ப நம்ம வந்து ஒரு புதிய திட்டம் பார்க்க போறோம். இந்த திட்டத்த வந்து இவர் தான் மினிஸ்டர். ஓகேவா? இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் எல்லாத்துக்கும். ஓகேவா? அந்த இந்த அதாவது இந்த கப்பல், துறைமுகம் இது எல்லாத்துக்கும் மினிஸ்டர் யார் அப்படின்னா, இவர் தான். அஸ்ஸாமினுடைய முன்னாள் முதல்வர் சர்பானந்த சோனாவால். ஓகேவா? சோ சர்பானந்த சோனாவால் வந்து அப்படி என்னத்த இனாகிரேட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? என்ன திட்டம் அப்படிங்கிறத? ஜால்வா ஹக் ஸ்கீம். ஜல்வா ஹக் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறது. இப்போ வந்து நெறைய, இப்போ இந்த திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த கார்கோலாம் இருக்குல்ல மக்களே. கார்கோனா வந்து இந்த சரக்குலாம் ஏத்திட்டு போவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த நெறைய இது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லாரில ஏத்திட்டு போவாங்க. இல்ல ட்ரெயின்ல ஏத்திட்டு போவாங்க. இல்ல ஃப்ளைட்ல கூட கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி இத வந்து நீர்வழியில எடுத்துட்டு போறத ஊக்குவிக்கணும். அதாவது முக்கியமா வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல, அதாவது உள்நாட்டுல உள்ள இந்த நீர்வழித்த தடங்கள்ல வந்து இத எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது 300 கிலோமீட்டருக்கு மேல இந்த மாரி சரக்குகள ஏத்திட்டு போ வேண்டிய அது இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க குடுக்குற காசுல 35% திரும்ப உங்கள்ட்டயே குடுத்துருவோம். அதாவது இப்போ வந்து 300 கிலோமீட்டர் போணும். எனக்கு ரூ. 1000 ஆகுது. இது இந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆகுது அப்படின்னா, சோ நம்ம ரூ. 1000 குடுத்துருவோம். அதுல ரூ. 350 நம்மகிட்டயே திரும்பி தந்துருவாங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்நாட்டு நீர்வழிகள், நீர்வழி தடங்கள்ல இந்த சரக்கு கப்பல்களா இருக்கட்டும், இந்த சரக்கு கொண்டு போறது எல்லாத்தையும் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ இந்த திட்டத்த வந்து யார் பண்றாங்க அப்படின்னா, இன்லேண்ட், அதாவது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ ஒரே நிமிஷம். இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ இந்திய உள்நாட்டு நீர்வழி கழகம். சோ இந்திய இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1986ல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு செயல்படுத்த போறாங்க. ஓகேவா? சோ யாராவது எங்கேயாவது கொண்டு போனா நீங்க வந்து தண்ணி வழியாவே கொண்டு போலாம். ஓகேவா? சோ புஷ்பா 2ல கூட இந்த மாதிரி ஒரு சீன்லாம் கூட வரும். ஞாபகம், புஷ்பா 2ல, புஷ்பா 1ல வரும்னு நினைக்கிறேன். அது இதுல வச்சு கொண்டு போக மாட்டாங்க. அப்படியே எடுத்துட்டு போவாங்க. புஷ்பா 2ல கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து கடல்ல வச்சு அப்படி கடல்ல வந்து எடுத்துட்டு போற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஏதாவது ஃபுட்பால் பிளேயருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறோமா சார்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இவர் முன்னாடி ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு நாட்டினுடைய அதிபர் மக்களே. ஸோ ஜார்ஜியா நாட்டினுடைய அதிபர் யாரு அப்படின்னா, இந்த மிக்கேல் கவேல் ஷிவிலி, மிக்கேல் கவேலா ஷிவ்லி அப்படிங்கிறவர் தான் வந்து ஜார்ஜியா நாட்டினுடைய பிரசிடென்ட், அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் முன்னாடி 1990கள்ல மான்செஸ்டர் சிட்டி டீமுக்காக விளையாடிய ஃபுட்பால் பிளேயர். ஜார்ஜியா அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜியாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பிலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிசி, டி சைலண்ட். அதே மாதிரி அங்க உள்ள நாணயத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லாரி. கரன்சியை வந்து லாரி. இது வந்து
வில்லிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீத்தி லொபானா வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது கூகுள் இந்தியா இருக்குல்ல, கூகுள் இந்தியாவுடைய இதாட்டு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட இந்தியாவுல வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆட்டு ஓகேவா? கூகுளுடைய இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் ஆட்டு யார தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரீத்தி லொபானா. இவங்க தான் இந்த பிரீத்தி லொபானா. ஓகேவா? பிரீத்தி அக்கா. சோ அக்கா இல்ல ஆன்டி. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ அடுத்த கேள்வி போக முன்னாடி ஷர்மா ஓலி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நேபாளினுடைய பிரதமர். ஆசிஃப் அலி வந்து நம்ம பாகிஸ்தானுடைய அதிபர். பாகிஸ்தான் அதிபர் தான் ஆசிஃப் அலி அப்படிங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அவார்டு யாருக்கு என்ன அவார்டு குடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சோ அவார்டுல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு அவார்ட். அதாவது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அதாவது வந்து இப்ப நம்ம இந்த ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது வந்து நம்ம நெறைய இந்த பசங்க கூடலாம் சண்டை வரும். என்ன அப்படின்னா, "எங்க ஊர்ல ஃபுட் தான்டா சூப்பரா இருக்கும்" அப்படிங்கிற. எங்க ஊர் ஃபுட் தான் சூப்பரா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். எங்க ஊர் ஃபுட் தான் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்வேன். இந்த மாரி இருக்கும். ஓகேவா? ஆனா உண்மையிலே வந்து உலக அளவுல வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்டு? அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? விச் இஸ் த பெஸ்ட் ஃபுட் சிட்டி இன் த வேர்ல்ட் உலகின் சிறந்த உணவு நகரம் எது? அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாப்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த நகரம். ஓகேவா? சோ நாப்பிள்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இட்டாலி நாட்டுல இருக்கு. சோ அது அங்க போனா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மார்கரிட்டா பீஸா. சோ மார்கரிட்டா பீஸா வந்து எங்க நீங்க வந்து எங்க ட்ரை பண்றீங்களோ இல்லையோ, சப்போஸ் இட்டாலி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா, அங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரிசையில 2, 3, 4 இடத்தையுமே வந்து இட்டாலி தான். சோ இட்டாலி ஃபுட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும் போல. சோ சாப்பிட்டது இல்ல. எப்பவாச்சும் வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடுவோம். ஓகேவா? இதுல 5வது இருக்கிறது வந்து ஒரு இந்தியால உள்ள ஒரு நகரம். ஓகேவா? சோ அங்க உள்ள இந்த உணவு கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாப் 5ல வந்திருக்கு. இந்தியால எங்க அப்படின்னா மும்பை. சோ மும்பைல என்ன ஃபுட் ஐட்டம் அப்படின்னா வடா பாவ். ஓகேவா? சோ வடா பாவ் அவ்வளவு நல்லா இருக்கும் போல அங்கெல்லாம். ஓகேவா? சோ எப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து, சோ காலையிலேயே வந்து எல்லாரையும் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ எல்லா மதமும் எம் மதமே எதுவும் எனக்கு சம்மதம் மாரி. சோ முதல்ல வந்து இனி நம்ம போறது ராமர் கோவில். ஓகேவா? சோ எதுக்கு ராமர் கோயிலுக்கு அப்படின்னா, நம்ம ராமர் கோயிலுக்கு வந்து ஒரு அவார்டு குடுக்க போறோம். சோ என்ன அவார்டு அப்படின்னா, உள்ள போய் பார்த்துடலாம். விச் டெம்பிள் கெட்ஸ் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் சேஃப்டி எக்ஸலன்ஸ். ஓகேவா? பாதுகாப்பு சிறப்புக்கான சர்வதேச விருதை பெற்ற கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு விருது. ஓகேவா? கௌரவ வாழ். ஓகேவா? ஸ்வோர்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருது யார் வழங்கியது அப்படின்னா, பிரிட்டிஷ் பாதுகாப்பு குழு. சோ பிரிட்டிஷ் சேஃப்டி கவுன்சில் தான் இந்த விருதை வழங்குனாங்க. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அயோத்தியா ராமர் கோவிலுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ நமக்கு அயோத்தியா ராமர் கோயிலுடைய அந்த ஆர்க்கிடெக்ட் யாரு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகாந்த் சோமபுரா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஆர்க்கிடெக்ட் சோமபுரா. இந்த சோமபுரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலி தான் பண்ணது. ஓகேவா? சந்திரகாந்த் சோமபுரா. ஓகேவா? சோ அயோத்தியா. அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு குடுக்க போறோம் அப்படின்னா, கர்நாடகா போலீஸுக்கு குடுக்க போறோம். கர்நாடகா போலீஸ் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு அவார்டு குடுக்க போறோம் அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து ட்ரோன் எல்லாம் ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து ஃபிக்கி ட்ரோன் விருது. சோ எந்த மாநில காவல்துறை ஃபிக்கி ட்ரோன் விருதை வென்றது அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? சோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சோ ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே. சோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு பாருங்க. சோ அடுத்தது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப் ஒண்ணு டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஐடி. எந்த ஐஐடி அப்படிங்கிறத பார்த்துடலாம். So which IIT developed an AI driven tracking app for truck drivers? AI அப்படின்னா தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரக்கு வண்டி ஓட்டுநர்களை கண்காணிப்பதற்கான செயலியை எந்த ஐஐடி உருவாக்கியது அப்படின்னா, வேற எந்த ஐஐடி இல்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் தான் இத உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நோய். அதாவது ஒரு வீட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா, யாருக்காவது ஒரு ஆளுக்காவது சுகர் இருக்கும். அதாவது ஒரு 2 ஒரு 3 வீட கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா வந்து ஒரு வீட்ல இல்ல 2 வீட்ல யாருக்காவது ஒரு ஆளுக்காவது சுகர் இருக்கும் மக்களே. சோ இதற்காக என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி. சோ இத அமைத்தது யார் அப்படின்னா, ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற நிறுவனம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகேவா? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். இதை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில தான்.
ஸோ சென்னையில தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ் நியூஸ், விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு கப், அதாவது இந்த நிறைய பேர் ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அப்டேட். ஸோ நமக்கு இதுலயும் கேட்டிருக்காங்க, விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2034? 2034 ஃபிஃபா உலக கோப்பையை எந்த நாடு நடத்துகிறது அப்படின்னா சவுதி அரேபியா நடத்த போகுது மக்களே. சவுதி அரேபியா நடத்த போது 2030 பாத்தீங்க அப்படின்னா 3 நாடுகள் சேர்ந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல், மொரோக்கோ. ஓகேவா? இந்த 3 நாடுகளும் சேர்ந்து 2030ல கண்டக்ட் பண்ண போறாங்க. 2034ல ஒரே ஆள் தான் யாரு அப்படின்னா சவுதி அரேபியா அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபிஃபா வேர்ல்ட் கப் அப்படின்னா இது வந்து கால்பந்து, அதாவது உலக கால்பந்து போட்டி. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்டும் இன்னொரு பிரைஸ். இன்னைக்கு ஒரே பிரைஸும் அவார்டுமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் நடைபெற்ற ஒரு போட்டி, இதுல வந்து ரஷ்யா ஜெயிச்சிருக்காங்க. என்ன போட்டி அப்படிங்கறத பார்த்தரலாம். சோ விச் கண்ட்ரி வந்த அட்மைரல் கப் 2024? 2024 அட்மைரல் கோப்பையை வென்ற அணி எது? சோ அட்மைரல் கோப்பை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு செயிலிங் காம்படிஷன், ஒரு படகு போட்டி மாதிரி. ஓகேவா? இது எங்க நடைபெறும் அப்படின்னா கேரளால. இதுல முதலிடம் யாரு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா. 2வது இடம் யார் அப்படின்னா, சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னேன்னா இட்டாலி, அது இட்டாலி. 3வது இடத்துல யார் அப்படின்னா நம்ம இந்தியா இருக்கும். அப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா ரஷ்யா தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அவார்டு. அதாவது நம்மளுடைய சிங்க பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து வாகை சூடிட்டே தான் இருப்பாங்க. சோ இப்ப எந்த வாகை சூடி இருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாமா மக்களே? விச் கண்ட்ரி won the விமென்ஸ் ஜூனியர் ஏசியா கப் 2024? 2024 மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை வென்ற அணி எது? சோ ஹாக்கி விமென்ஸ், அதை எக்ஸ்ட்ரா ஹாக்கின்னு ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஜூனியர் ஹாக்கி ஏசியா கப் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியா தான் மக்களே ஜெயிச்சாங்க. ஃபைனல்ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் போட்டி. அதுல இந்தியா பெண்கள் வந்து பந்தாடிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா மஸ்கட், ஓமன்ல. போட்டி நடைபெற்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா மஸ்கட், ஓமன். ஓகேவா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர், அதாவது அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துரும் மக்களே. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடும். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பும். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப். அது மட்டும் இல்லாம மந்த்லி கிளப் பண்ணி அனுப்புவோம், டெஸ்டையும் கிளப் பண்ணி அனுப்புவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். நம்ம கிளாஸ்ல எடுக்கக்கூடிய கண்டென்ட், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. டெஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் 25 கொஸ்டின் கொடுப்போம். இது நம்ம இந்த அதாவது லாஸ்ட் வீக் முடிஞ்ச வீக் உடையது. ஸோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 9445275642 அப்படி இந்த நம்பருக்கு 750 ஜிபே பண்ணிட்டு நீங்க எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர் இந்த எக்ஸாம் இதை மட்டும் படிச்சா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மந்த்லி சிஏ மட்டும் போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 100, 2 மந்த்ஸுக்குனா வந்து 180, 3 மந்த்ஸுக்குனா 250 பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஜூன்ல இருந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆன்கோயிங் பேட்சஸ் பத்தி பார்த்துடலாம். குரூப் 2A மெயின்ஸ் உடைய கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் போது மக்களே. ஸோ நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. மண்டேல இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மண்டே வரை, சண்டே வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருவோம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு. ஸோ இந்த பேட்ச் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெடியூல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிஷன் ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம். குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது மக்களே. டோட்டலா 48 டெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் புக் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 13, இது எல்லாமே. ஸோ இதனுடைய டீடைல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் தர்மாட் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1658. இன்னைக்கான கேள்வி, த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி இன் இந்தியா. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம். இதற்கான சரியான விடையை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கு டெலிகிராம்ல.
அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் அதாவது இருக்கும். அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுல நம்ம டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாரி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே இதுல வந்துரும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம் என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. அஃபோர்டபிள் எலக்ட்ரிக் மலிவு விலையில் மின்சாரம் வந்து தமிழ்நாட்டுல தான். கலைஞர் கைவினை திட்டத்திற்கான வயது வரம்பு 35 வயது முடிஞ்சிருக்கணும். ஜிஎஸ்ஐ ஜியோ சயின்ஸ் மியூசியம் வந்து குவாலியார்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 100வது டான்சன் இசை விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா குவாலியார்ல. ஜல்வஹாக் ஸ்கீம் அப்படிங்கிறது வாட்டர் வேஸோடு தொடர்புடையது. நீர்வழி. பிரசிடென்ட் ஆஃப் ஜார்ஜியா வந்து மைக்கேல் கவேலா ஷிவ்லி. ஓகேவா? பெஸ்ட் ஃபுட் சிட்டி நாப்பிள்ஸ் இத்தாலியில இருக்கக்கூடியது. இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கிய டெம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியா ராமர் டெம்பிள். ஃபிக்கி ட்ரோன் விருது கர்நாடகா போலீஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்த ஐஐடி வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2034 எங்க நடைபெற போகுதுன்னா சவுதி அரேபியா. அட்மைரல் கப்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னா நமக்கு ரஷ்யா. விமென்ஸ் ஜூனியர் ஏசியா கப்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னா இந்தியா. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.